الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد என்னருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய வாழ்த்துச் செய்தியான சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சோதனையின் போது நாங்கள் எவ்வாறு வெற்றி கொள்ள வேண்டும் என்று பார்த்திருக்கிறோம். அதே போன்று அல்லாஹுடைய நீதி எங்களை சோதிப்பான் என்றும் பார்த்திருக்கிறோம். இந்த தொடரில் அல்லாஹுடைய சோதனையின் போது எங்களுக்கு என்ன கூலிகள் வழங்கப்படும், எவ்வகையான சிறப்புகள் அல்லாஹ் வழங்குகிறான் என்ற விடயத்தை சற்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன், ஒரு மூமின் இந்த உலகத்திலே சோதிக்கப்படுவது என்பது அது இயல்பான ஒரு விடயம்தான். அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். சோதனையை கொடுத்தால் இதன் மூலம் அந்த மூமினுக்கு இரண்டு வகையான முக்கியமான பிரயோசங்களை அல்லாஹு தாலா சிறப்பை வழங்குவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் பொழுது, அல்லாஹு தாலா ஒரு மூமினுக்கு அதிகமான சோதனையை வழங்கினால் அதன் மூலம் மகத்தான கூலியை வழங்குவான் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக குறிப்பிடுகிறார்கள். அப்போ ஒரு மூமின் சோதிக்கப்படும் பொழுது, சோதனை அதிகமாக இருக்கும் பொழுதெல்லாம் அதிகமான கூலிகள் வழங்கப்படும். இரண்டாவதாக அந்த ஹதீஸ் தொடரிலே சொல்லும் பொழுது, இதா அஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை விரும்பிவிட்டால் அவர்களை சோதிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொன்மொழிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிகமான மகத்துவமான கூலிகள் வழங்கப்படுவது, உயர்ந்த அதிகமான சிறப்புகள் வழங்கப்படுவது, அதிகமாக சோதிக்கப்பட்டால் அவருடைய சோதனைக்கு ஏற்ப அல்லாஹ் கூலியை வழங்குகிறான். மனிதர்கள் வித்தியாசமாக சோதிக்கப்படலாம். சில மனிதர்கள் சாதாரணமான வகையில் சோதிக்கப்படலாம். ஆக யார்கள் அதிகமாக உலகத்திலே சோதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் வழங்குவான். இரண்டாவதாக அல்லாஹ் அந்த மக்களை, சோதிக்கப்படுகிறவர்களை விரும்புகிறான் என்ற விடயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொன்மொழிகளை சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது, மாமின் முஸீபத்தின் துஸீபுல் முஸ்லிம இல்லா கஃபரல்லாஹு பிஹா அன்ஹு ஹத்தா ஷௌகதி யுஸாகுஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது, ஒரு மூமினுக்கு அல்லாஹு தஆலா எந்த சோதனை ஏற்படுத்தினாலும் கூட, சிறிய சோதனை இருந்தாலும் சரி, பெரிய சோதனை இருந்தாலும் சரி, அதன் மூலம், அந்த சோதனை மூலம் அல்லாஹ் அந்த மூமினுடைய, அந்த மனிதனுடைய சிறிய பாவங்களை மன்னிக்கிறான் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு மூமினுக்கு தன்னுடைய உடம்பிலே குத்துகிற ஒரு முள்ளாக இருந்தாலும் கூட, முள் தைத்தாலும் கூட, அதன் மூலம் அவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாகவே ஒரு மூமின் சோதிக்கப்பட்டால், அதிகமாக சோதிக்கப்படும் பொழுது மிக மகத்தான கூலி வழங்கப்படும், முதலாவது. இரண்டாவது, ஒரு மூமின் சோதிக்கப்பட்டால் அந்த மூமினை அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறான் என்பதற்கு ஒரு அடையாளம். மூன்றாவது, ஒரு மூமினுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற விடயத்தையும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு சோதனையின் போது அல்லாஹ் எங்களுக்கு மிக மகத்தான கூலியை நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை தர இருக்கிறான். உலகத்தில் நாங்கள் சோதிக்கப்படுவது வீணாகவில்லை என்று சொன்னால், இந்த உலகத்திலே சோதனை ஏற்படுவதெல்லாம் நாளை மகத்தான ஒரு பரிசை அல்லாஹ் தர இருக்கிறான். பரிசு கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எங்களுக்கு சோதனையை தந்து ஆகுவான். இது அல்லாஹுடைய நியதி. உண்மையிலே சோதனை ஏற்பட்டால் எங்களுக்கு மகத்தான கூலி வழங்கப்படும், முதலாவதாக. இரண்டாவதாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்களாக ஆகிவிடுவோம். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் எங்களுடைய சிறிய பாவங்களை மன்னிக்கிறான். உண்மையிலே சோதனையின் போது பொறுமை காத்து, அது அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பிக் கொள்கிற அமைப்பிலே ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ் ஏற்படுத்துகிற மகத்தான கூலியை அடைந்த நன்மக்களாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆதாமா இந்தி
العلم عند الله وآخر دعوانا الحمد لله رب العالمين. دعاة للهدى دنيا ودينا على منهاج خير المرسلين، وبالحسنى نشق سبيل رشد إلى جنات رب العالمين.